அதை தவிர 10 ரூபாய் பாலாஜின்னு என்று பாடிக்கொண்டிருந்த பொழுது செருப்பு வீசப்பட்டதாகவும், அந்த செருப்பு வீசப்பட்ட பொழுது நான் ஏன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன் என்று கேட்டால், அவரால் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் செய்ய முடியாத போனது போலீஸ் என்பதை அவர் விஜய் விழாவாரியாக சொல்லி இருக்கிறார் சிபிஐடம். சிபிஐ கேட்டாங்க, நீ ஏன் பேசிட்டே இருந்த ஒரு கண்ட்ரோல் பண்ணி என்னுடைய எமோஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. சோ அதை பொறுத்து மட்டில் அந்த வட இந்திய 4 இன்ஸ்பெக்டர்கள் விஜய் மீது மிகவும் மரியாதையாக இருந்தார்கள். அவரும் மரியாதையாக he submitted to the enquiry அப்படின்னு சொன்னார் எங்கிட்ட அந்த இன்ஸ்பெக்டருங்க. அதாவது தாழ்ந்து இருந்தார், அதாவது surrendered before CBI law, before the law அப்படின்னு சொன்னார். என்னை பொறுத்து மட்டும் இதுல செந்தில் பாலாஜியை கூப்பிட வேண்டும் என்பதுதான் விஜயினும் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய கூற்று. அதை கூப்பிடுவீர்களா இல்லையா தெரியாது. ஏன்னா பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ள ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இது 2வது முறையாக சீல்டு என்வலப்ல தராங்க ஜட்ஜஸுக்கு. கூடிய விரைவில் வந்ததுன்னா என்னை பொறுத்த மட்டில் தமிழக அரசியலில் சிபிஐனுடைய நிரபராதியான ஒரு ரிப்போர்ட் தமிழக போலீசார் மீதும் தமிழக அரசாங்கத்தின் மீதும் விஜய் மீதும் 2 பேரும் மீதுமே 50% பிளேம் சொல்லுவாங்கன்னா சில வழக்கறிஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதில் திமுக அரசுக்கு மாபெரும் குட்டு விழும் என்று தான் சொல்லுகிறார்கள்.